நீ இங்கே இருக்கிற? நீ இங்கே இருக்க? வணக்கம்மா. உட்காருங்கம்மா. என்ன சிவனேஷா, ஆளே மாறிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. உட்காருங்கம்மா. உட்காரு. அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா. பரவாயில்ல, உட்காரு. என்ன சாப்பிடுறீங்கம்மா? ஒண்ணும் வேண்டாம். ஏதாவது சாப்பிடுங்கம்மா. அம்மே இங்க வா. அம்மாவுக்கு என்ன வேணும் கேளு. என்ன இருக்கு? சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. தம்பி, ஏன் நின்னுட்டே இருக்க? எடுத்து வந்து கொடுப்பா. எனக்கு வேண்டியதை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் மம்மி. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே. மேடம், ரொம்ப ஹாட்டா இருப்பீங்க, சாப்பிடுங்க, கூல் ஆயிடுவீங்க. வேண்டாம். ஓகே. மேடம், எதுவுமே சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல, இன்னொரு டைம் பார்க்கலாம். வாங்க வாங்க. இந்த உலகத்திலே எனக்கு முதல் எதிரி நீதான். இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் உறவு நீதான். ஹாய் கிருஷ்ணா. எங்க வந்த? அம்மா அப்பா விளையாட. மரியாதையா வெளியே போடு. ஏய், விளையாடாத. இப்போ உன்னால வெளியே போக முடியுமா? முடியாதா? இப்பவே என்ன வெளியில தள்ளிடு, நான் போயிடுறேன். வான்மதி, என்ன விடு. இப்பவே கொண்டு போய் என்ன வெளியில விட்டுரு, நான் போயிடுறேன். வான்மதி, உன் அம்மா இருக்கு எதிரி. நான் உன்னை எங்க அம்மாவை லவ் பண்ண சொல்லலையே, என்னதானே லவ் பண்ண சொன்னேன். கிருஷ்ணா, எங்க அம்மாவுக்கு உனக்கு தகராறுன்னு எனக்கு தெரியும். நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல. ஆனா நான் இருக்கேன் கிருஷ்ணா. உன்னை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அன்னைக்கு என் நிழலுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். இப்ப நான் நிஜமாவே வந்து நிக்கிறேன். வேண்டாம் வான்மதி. இத பாரு கிருஷ்ணா, ஒரு பொண்ணை புருஷன் அடிச்சா சத்தம் போட்டு ஊரை கூட்டுவா. ஒருத்தனை புருஷனா அடையணும்னா திட்டம் போட்டு ஊரை கூட்டுவா. இது பொம்பளைகளோட பலம். இப்போ நான் மழைதான்
பார்த்து நிலம் ஏங்கும் போது பொழியாதா மச்சம் மச்சம் ஏனடி இதில் மிச்சம் மிச்சம் யாரிடம் இனி அச்சம் அச்சம் பக்கம் பக்கம் ஒரு சொர்க்கம் சொர்க்கம் பாட்டையில் மணி சொக்கம் சொக்கம் நூலாடை என்னும் மேலாடை மேலாடை அங்கம் பாலாடை மடவாயை பூத்தவுடன் குரு காக்கை பூத்திடுமா கடல் நீரின் கண்ணகத்தை தொடுவாரம் தேக்கிடுமா பட்டு தாமரை மொத்தம் கேக்குது ஐயா வட்டம் வட்டம் போடுது ஒரு திட்டம் திட்டம் ஆசையில் என்னை கட்டும் கட்டும் ஆனந்த ரசம் சொட்டும் சொட்டும் இது காமன் மண்டபமா இங்கு காதல் மந்திரமா இந்த தேசம் மத்தளமா இது தாளம் தட்டணுமா ஒரு பட்டு தாமரை மொத்தம் கேக்குது ஐயா மழைதான் தினம் வானம் பார்த்து நிலம் ஏங்கும் போது பொழியாதா அன்னைக்கு நடந்து வந்தியான்னு கேட்டீங்க, இன்னைக்கு 10 கார் என் பின்னாடி வந்திருக்குங்க. அன்னைக்கே சொல்ல லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குன்னு. அது சரி, நீயாண்ட எப்ப கட் அவுட் வைக்கிற மாதிரி வச்சுட்டா போகுது. ஆனா அவங்களுக்கு கோவம் வந்துரும் நினைக்கிறேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்னா பிரச்சனை வரதான் செய்யும். அதை விடுங்க, இன்னொரு லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு.
சென்ட்ரல்ல ஏதாவது மந்திரி பதவிங்களா? ஹிட் லிஸ்ட்ல இருக்கு, ஜாக்கிரதை. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் பார்த்து பயப்பட முடியுங்களா? மலைச்சாமி, இப்பதான் மினிஸ்டர் ஆயிருக்கீங்க. இத தக்க வச்சுக்கணும்னா 6 மாசத்துக்கு வெளிநாடு எங்கேயும் போயிடாதீங்க. முக்கியமா பெரிய ஹீரோவை போட்டு படம் எடுத்துறாதீங்க. அப்புறம் தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். சேச்சே, சம்பாதிக்கணும் இல்லைங்க, அதுக்குள்ள அவசரப்படுவனா? ஒரு சின்ன விஷயம். என்ன சொல்லுங்க? அன்னைக்கு இந்தியன் கரன்சியும் ஃபாரின் கரன்சியும் ஒண்ணு சேராதுன்னு சொன்னீங்க. இப்ப நான் டீல் பண்றது எல்லாமே டாலர்ல தான். சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு புரியுது. வான்மதி உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும், அதானே? மலைச்சாமி, இந்த பத்மாவதிக்கு பணம், அந்தஸ்து இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பதானே பதவிக்கு வந்திருக்கீங்க. ஒரு 6 மாசம் அப்படி இப்படின்னு தேத்தி என் லெவல ரீச் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் யோசிப்போம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கல்வி, போலீஸ், மருத்துவம் இப்படி ஏகப்பட்ட இலாக்கா என் கையில வச்சிருக்கிறேன். 6 மாசம் என்னங்க? 6 நாள்ல உங்க லெவல ரீச் பண்ணிட மாட்டேன்.